சமீபத்தில் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து முருகன் சிலை கண்டெடுத்திருக்காங்க. 3.5 அடி உயரமுள்ள நம்ம முருகனோட பிரம்மசாஸ்தா விக்கிரகம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாம பிரம்மனை சிறப்பிடிச்சுவாரு முருகன். பின் உலகத்துல படைத்தல் நிகழாம போயிடும். அதனால முருகனே பிரம்மனோட தொழிலையும் செய்ய பிரம்மசாஸ்தா ரூபம் எடுப்பாரு. 4 கைகள்ல ஒரு கையில ருத்ராட்ச மாலை வச்சிருப்பாரு, இன்னொரு கையில கமண்டலம் வச்சிருப்பாரு, அபயமுத்திரை மற்றும் இன்னொரு கையை தன் இடையில வச்சிருப்பாரு. மிக நுட்பமா வடிவமைக்கப்பட்ட இந்த சிற்பம் ப்ராப்பர்லி பேலன்ஸ்டு போஸ்டர்ல இருக்கும். இந்த சிற்பம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழ சிற்பம்னு சொல்றாங்க. முருகனோட இந்த விக்கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் யாருமே செருப்பு போடாம அந்த ஆத்து சுடுமணல்ல வந்து நின்று பார்ப்பாங்க. சிலை புதைந்து போகலாம், மக்கள் முருகன் மேல வச்சு பக்தி இன்னும் உயிரோட்டமா தான் இருக்கு. பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா.